friends, I am Lakshmi. Welcome to my channel. கம்பு அரிசி வத்தல். இந்த கம்பு சாப்பிடுறதால் நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரத்தத்தில் உள்ள கழிவுகளை போக்கும், ரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது, உடல் நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இயங்க வைக்கிறது, புரத சத்து அதிகம் உள்ளது, தலைமுடி உதிர்வை தடுக்கும், உடல் சூடை குறைக்க உதவுகிறது, இரத்த சோகையை தடுக்கிறது, கெட்ட கொழுப்பை குறைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது. நம்ம சாப்பிட்ற வெள்ளை அரிசியை விட 8 மடங்கு இரும்பு சத்து அதிகம் உள்ளது. கம்பு அரிசி வத்தல். கம்பு 1 கப்பு 200, அரை கப் புழுங்கலரிசி 100, அரை கப் பச்சரிசி 100 மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரப்பரப்பாக அரைச்சி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு குக்கரில் சேர்த்துடலாம். மொத்தமாக 2 கப் சேர்த்துருக்கோம். தண்ணி பார்த்தீங்கன்னா 8 கப் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 விசில் விட்டுடலாம். நல்லா வெந்துருச்சு. கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சிடலாம். ஒரு டீஸ்பூன் மிளகு, 4 வரமிளகாய், 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கல் உப்பு, கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற விட்டுட்டு கிரைண்டரில் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா ஆட்டி எடுத்துடலாம். தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சமாக தெளித்து ஆட்டிடலாம். அச்சு பார்த்தீங்கன்னா இந்த 3 ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி போட்டோம் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா புளிஞ்சிடலாம். இந்த மாதிரி நம்ம கிரைண்டரில் அரைச்சி எடுக்கிறதுனால நம்ம அச்சில் பிழியும் போது எதுவுமே சிக்காமல் நல்லா ஈஸியாக வரும். காட்டன் வேஷ்டி அல்லது காட்டன் துணி எதுவாக இருந்தாலும் சரி தண்ணியில் ஃபுல்லாக நனைச்சி நல்லா பிழிஞ்சு ஈரமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம இந்த மாதிரி பிழிஞ்சு எடுக்கணும். பாருங்கள், மொத்தம் இந்த மாதிரி பிழிஞ்சிடலாம். ஃபுல்லாக 2 நாள் வெயிலில் காய வச்சாதான் துணியிலேருந்து ஈஸியாக எடுக்க முடியும். 2 நாள் ஆயிடுச்சு பாருங்கள், துணியிலேருந்து ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி துணியிலேருந்து எடுத்ததை 5 நாளைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு காய வைக்கலாம். 5 நாள் காஞ்சிருச்சு. இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா சலசலப்பாக இருக்கும், நல்லா ட்ரை ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பாட்டிலில் பாத்திரத்தில் சேர்த்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக எடுத்து நம்ம எண்ணெயில் பொரித்து தயிர் சாப்பாடு, சாம்பார் சாப்பாடு, இந்த மாதிரி எந்த ரைஸ்க்குனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். செம்ம டேஸ்டாகவும் இருக்கும், ஹெல்த்தானதும் இருக்கும். சரி, நீங்களும் இதே மாதிரி கம்பு வத்தல் ட்ரை பண்ணி பாருங்க.